வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ வந்து ஒரு சிம்பிளான டிசைன் ரவுண்ட் நெக் தான். அதில் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி சிம்பிள் டிசைன் தான். அது பேட்ச் ஒர்க் வச்சுட்டு எப்படி அதை வந்து பைப்பிங் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை பாருங்க. இதோ 2 இன்ச்சு இந்த பக்கமும் 2 இன்ச்சு, 2 பக்கமும் 2 இன்ச்சு அளவுக்கு வச்சுட்டு இதை பாருங்க 2 இன்ச்சு இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த பக்கமும் 2 இன்ச்சு வச்சுட்டு இதை மாதிரி ஒரு ஊசி ஒன்று எடுத்துக்கோங்க. இதை பாருங்க ஊசி அதில் வச்சு இப்படி இப்படி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு மெலிசாக வரும். இந்த ஊசி எடுத்துட்டு திருப்பிட்டு பாருங்கள், திருப்பிட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா இது ஒரு பூ மாதிரி வரும். இது அப்படியே வச்சு தச்சுட்டு காட்டுறேன். இதை பாருங்க, இதை தச்சுட்டேன். ஏற்கனவே கொஞ்சம் இதை தச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ பேக் நெக்கில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. ஏன்னா அது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இப்படியே நீட்டாக அழகாக தைச்சிட்டு வாங்க. பாருங்க, கேப் இல்லாத அழகாக வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இதெல்லாம் பைப்பிங் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ சமமாக கட் பண்ணியாச்சு. இதில் வந்து பைப்பிங் எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ சொல்லித்தரேன். நம்ம கிராஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் துணியை. நம்ம எல்லா ப்ளவுஸ்லேயும் கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கிராஸாக அதே மாதிரியே கட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஏற்கனவே கிராஸாக எடுத்து பைப்பிங்க்காக இதை தச்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இது மேலே வச்சுட்டு மேலேயே தைச்சிட்டு வாங்க.
எப்பயுமே பைப்பிங் வைக்கும்போது துணியை வந்து இழுத்து தைக்காதீங்க, ஈஸியாக திரும்பாது. கொஞ்சம் லூஸு விட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு திருப்பி தைக்கிறதுக்கு ஈஸியாக திரும்பும். பாருங்கள், இது அப்படியே மடிச்சுட்டு ஒரு பைப்பிங் அப்படியே தையல் போட்டுக்க வேண்டியது தான். இந்த பாருங்கள், இது கொஞ்சம் பட்டையாக தான் வரும். இந்த பாருங்கள், இப்படி தைச்சிருக்கோம் இல்லையா, இதை அப்படியே திருப்பிட்டு இப்படி வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது மேலேயே தையல் போடுங்க, அப்போ தான் இது தூக்காத இருக்கும். இந்த பாருங்கள், இப்படி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த நடுவுலேயே வரணும் தையல். இந்த பாருங்கள், இதுக்கு பட்டையாக வருதுன்னு நினைக்காதீங்க, ஆனால் இந்த டிசைனுக்கு இது வச்சாதான் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள். இதில் ஒவ்வொரு மணி வச்சு தைச்சிங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ஒவ்வொரு மணி வச்சு தைச்சிட்டு இதில் ஒரு நாட்டு வச்சுட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அது இந்த நாட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதில் நாட்டு வச்சு தைக்க போகிறேன். இதை பாருங்கள், ரெண்டையும் சமமாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், இந்த பக்கமும் ஒரு கோடு போட்டிருக்கேன், இந்த பக்கமும் ஒரு கோடு போட்டிருக்கேன். சமமாக வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஜாயின் பண்ணுறேன். பேக் டக் மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்க, நாட்டு வச்சு தைச்சாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸ் முடிச்சாச்சு. உங்களுக்கு மணி வேணும்னா கூட நீங்கள் வச்சு தைச்சிக்கோங்க, இல்லை வேணான்னா கூட இது விட்டுருங்க. இப்போ இது பெல்லாம் தைச்சாச்சு, நாட்டெலாம் முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.